ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பெருந்துறை மூலக்கரையில் தான் வந்து இந்த பில்டிங் இருக்குது. நம்ம இன்னும் இந்த பில்டிங் வந்து மேலே கான்கிரீட் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கோம். இன்னும் இந்த பில்டிங்குள்ளேலாம் வந்து எந்த வீடியோவும் போடல. இப்போ வந்து வாட்டர் லைன் ஒர்க்கு ஃபினிஷிங், அதாவது வயரிங்க்கு வந்து காடி எடுத்து எல்லாம் பைப் போட்டு முடிச்சுட்டு இப்போ ரெண்டாவது வாட்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பில்டிங்க்கு வந்து உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ முன்னாடி எல்லாமே காடி எடுத்து பைப்பெல்லாம் போச்சிட்டோம். இதில் வந்து போர்ட்டிக்கோ இதில் வந்து 6 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம். அதுவாக 4 பாயிண்ட்டு 4 பக்கம் இறக்கியிருக்கோம். இது வந்து 18 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கோம். உள்ளே போகலாம். இது வந்து ஹாலுங்க. ஹாலில் உங்களுக்கு அதே மாதிரியே வந்து 6 ஸ்பாட் லைட்டு, ஃபேன் ஜங்ஷன் வந்து 3, அதுபோக 4 பக்கம் 4 பாயிண்ட் இறக்கிட்டுருக்கோம். இதில் வந்து 18 மாடலர் பாக்ஸு. டிவி ஆப்ஷன் வந்து உள்ளே வரதுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே வச்சுருக்கோம். சரி, அடுத்தது இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இதுதான். ஹால்லேருந்து உள்ளே போகிறது. இது வந்து மேல் ஃப்ளோருக்கு போகிறக்கு எல்லாத்துக்குமே இது தான். உள்ளே போனோம்னா டைனிங் ஹாலுக்குள்ளே தான் உள்ளே போகுது. இப்போது டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் பூசாமல் இருக்குது. இந்த நேர் வந்து வாஷ் பேஷன் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து மேலே ஜங்ஷன் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து லைட்டு. அந்த நேர் வந்து மேலே கிளாஸ் மாட்டிட்டு அதுக்கு மேலே லைட் வருது. சரி, ஓகே. இப்போ இது டைனிங் ஹாலையும் வந்து பார்த்திங்கன்னா 8 மாடலர் பாக்ஸ் வச்சுருக்கு. மேலே எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு போட்டு வச்சுட்டோம். இதுலேயும் வந்து ஸ்பாட் லைட் வருது. 6 ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம் மேலே ஃபுல்லாக. அடுத்து இது வழியும் உள்ளே போனோம்னா கிச்சனில் வாட்டர் லைன் காடி எடுத்து வச்சாச்சு. இன்னும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் டம்மி போடணும். இன்னும் டம்மி போடாமல் இருக்குது. இது வந்து கிச்சனுக்கு ஆப்ஷனு. அப்புறம் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆரோ இங்கே மாட்டோம். ஆரோவுக்கு வந்து நம்ம மேலே வந்து குத்திக்கிற மாதிரி மேலே கொடுத்துருக்கோம். இங்கே ஆரோ மாட்டிக்கிற மாதிரி. அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே எந்த லைட் அதிகமாக லைட் இல்லை, ஒரே லைட் மட்டும்தான். ஓகே. அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்குக்கு பக்கத்தில் இது வந்து சிமினி மாற்ற மாதிரி ஆப்ஷன், அது மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே கிரைண்டரு, மிக்ஸி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பாக்ஸு ஜன்னல் பக்கத்தில். இப்போ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து உள்ளே போகிறது. உள்ள ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கிச்சன், அதாவது சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து செஞ்சுக்கிற மாதிரி. இது சாப் கிச்சன். இதுலேயும் வந்து எல்லா ஆப்ஷனும் இங்கே கிரைண்டர், மிக்ஸி எல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு செல்ஃபோன் போட போகிறாங்க. அப்புறம் அந்த நேரம் அடுப்பு வருது. அது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து ஆரோ வாட்டர் ப்ளஸ் வந்து சிங்குக்கு பைப்பு. அப்புறம் இது வழியாக வெளியே போனோம்னா வாழைத்தோப்பு செமையாக இருக்குது. இதெல்லாம் வந்து கீழே மண்ணு கூட்டில் எல்லாம் பைப் போகிற புதுசாக வெயிட்டிங் இருக்குது. நம்ம அந்த பைப்பில் வெளியே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே எல்லாம் வாட்டர் மிக்ஸ் பைப் போடுறதுக்கப்புறம் தான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். அடுத்தது நம்ம பெட்ரூம்குள்ளே போய் பாத்ரூம் பார்க்கலாம். இது வந்து பூஜை ரூமு. இப்போ நம்ம வந்துருக்கதான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரியே 4 ஸ்பாட் லைட் மேலே வச்சுருக்கோம். ஸ்பாட் லைட் 4, சென்ட்ரல் ஃபேன் ஜங்ஷன். அதுவாக பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 லைட் வந்து டிசைன் லைட் கொடுக்க போகிறது. அப்புறம் இது வந்து பூஜை ரூமுக்கு வந்து ஒன்றும் தெரியல. இதில் வந்து கீழே 7 மட்டத்தில் வந்து ஃபால் சீலிங் அடிப்பாங்க. அதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த வீட்டில் வந்து நம்ம இந்த ஸ்டெப்லேயும் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸ்டெப்பில் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே லைட். ஓகேங்களா? அது என்ன ஒன்றும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்ப்போம். அடுத்த பெட்ரூமில் போகலாம். மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். எல்லாம் பார்த்திங்கன்னா டோர் வந்து லெஃப்ட் சைடு தான் வரப்போகுது. இந்த பக்கம் இதில் வந்து டோர் வந்து லெஃப்ட் வருது. ஆனால் ரைட் சைடில் பாக்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து டிவி வந்து இங்கே மாட்டிக்கிற மாதிரி டிவி ஆப்ஷனு. அதுவாக கீழே ஃபுட் லேம்ப். அப்புறம் 2 வேக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் வந்து பாத்ரூம் போகிற என்ட்ரன்ஸு. ஓகேங்களா? அடுத்து உள்ளே போனோம்னா இதுக்குள்ளேயே மேலே வந்து ஸ்மார்ட் லைட் வருது. அதுவாக இந்த நேரம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வர மாதிரி பிளானு. அடுத்து பாத்ரூமில் போவோம். இதில் வந்து நம்ம டைவர்ட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டைவர்ட்டர் தான் மாட்ட போகிறோம். கிளார் அடிக்குது. ஓகே. ஹீட்ரு வந்து இங்கே மாட்டிக்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து டைவர்ட்டர் போட்டு இங்கே வந்து இந்த டேப்புக்கு வந்து திரிவுறதுக்கு ஹேண்டில் இருக்கு மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹேண்டில் வராது. ஏன்னா டைவர்ட்டரில் தான் எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே அதில் தான் வரும். கீழே வந்து ஸ்பவுட் அப்படின்னு ஒரு பைப் மட்டும் தான் இதில் வரும். முதல்ல வந்து வால் மிக்சர் தான் காடி எடுத்துருந்தோம். வால் மிக்சர் வேணான்ட்டாங்க. அப்புறம் வந்து மாற்றி டைவர்ட்டர் போட்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போகிற இடம் இங்கே தான், இந்த கார்னர். இந்த நேரம் வந்து பேசின் வருது. இன்னும் வந்து பைப்பில் ஒன்றும் ஃபிட் பண்ணல. இனிமேல் தான் ஃபிட் பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து ஃப்ளஷ் வால் வச்சுருக்கோம்.
ப்ளஸ் வால் பார்த்தீங்கன்னா 1.5 சைஸு. இது வந்து 1.25 இந்த பக்கம் போகிற பைப்பு. இது வந்து உங்களுக்கு 1.5. அப்புறம் வாஷ் பேஷன் வந்து இந்த பக்கம் மாட்டிக்க மாதிரி. இதில் வந்து வாஷ் பேஷன் வந்து டேபிள் டாப் மாதிரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெடிமேடு. அது வந்து அதனால் வந்து இந்த பைப் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் வாஷ் பேஷனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பாயிண்ட்டு, அதுபோக மேலே ஒரு ஹோல்டர் போட்டு அதுலேயும் ஒரு லைட் பாயிண்ட் வரப்போகுது. ஸ்மார்ட் லைட்டு வச்சுருக்கோம். அப்போ அதுபோக இந்த இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமில் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் அப்படின்னா இந்த நேரம் ஒரு வால்வு வரும். இந்த வால்வு அடைச்சிட்டு நம்ம வந்து இந்த வால்வு இருந்தால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போகும். எல்லா பக்கமே லைன் எல்லா பக்கமே வரும். இப்போ அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே இங்கே நம்ம டேப் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த பெட்ரூம், சின்ன பெட்ரூமு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிற பேஷன் வந்து இந்த பேஷன் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம வால் மவுண்டிங் பேஷன் பொறுத்த வரைக்கும் பேஷன் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அளவு வச்சு வைக்க முடியும். அதனால் நம்ம வந்து பேஷன் வந்து நம்ம எடுத்துடணும். எடுக்காமல் வந்து நம்ம இதை வச்சோம் அப்படின்னா அளவு கரெக்டாக வரது. இல்லைன்னா நம்ம பைப் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பேஷன் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, ஓகே. அடுத்த ஸ்மால் பெட்ரூம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா டிவி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸு. அடுத்து இங்கே வந்து டூவே வந்து இங்கே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்டு வந்து பக்கத்துலேயே மறுபடியும் இன்னொரு டூவே வைக்க வேண்டாம். ஓகே. அடுத்து நம்ம உள்ளே வந்திருக்கோம். இது வந்து அதே மாதிரியே அந்த பாத்ரூம் மாதிரியே தான். ஹீட்டர் ஆப்ஷன் வந்து இந்த நேரம் மேலே வரப்போகுது. இப்போ வந்து ஹீட்டர் இங்கே தான் மாட்டுறது. இதில் வந்து உள்ள தண்ணி இது வழியாக உள்ள இன்லெட்டு, அதே மாதிரி இதில் ஸ்டாப் காக் ஒன்று வச்சுருக்கோம். இதில் அளவு வச்சு எல்போ மட்டும் போட்டிருக்கோம். நம்ம மேலே எல்போ போடலாம், அது அளவு பார்த்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த எல்போ வந்து இன்னும் ஒட்டலின்னு வைங்களேன். பேஸ்டெல்லாம் எதுவும் போடல. டைல்ஸ் ஒட்டுறப்போ அந்த ஒரு டைல்ஸ் மட்டும் பெண்டிங் வச்சுருப்பாங்க. நம்ம அளவு வச்சதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து போட்டுக்கணும். டைவர்ட்டர் போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் இந்த காரணம் தான் வருது. அடுத்து மேலே போகலாம். மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பூசி முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. பூசினாங்களான்னு தெரியல. ஆனால் இங்கே செமையான இயற்கையான பகுதி. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக வருது. அதே மாதிரி இங்கே மேல் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காடி எடுத்து பைப்லாம் வச்சிட்டோம். ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே பூசிட்டாங்க. அடுத்தது இங்கே பைப்பில் வச்சாச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே ஸ்மால் பெட்ரூம் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து ஸ்மால் பெட்ரூமுக்கு மேலே தான் இருக்குது, கீழே இருக்கிற அளவுக்கு மேலே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹால் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது டிவி ஆப்ஷன்லாம் கொடுத்து இங்கே வந்து எல்லாமே வந்து ஹோம் தியேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே பைப் போகும். வீடு முட்டை மாடி. எல்லா பக்கம் பைப்பு வச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பூச்சி வேலை முடிஞ்சோடனே ஒயர் இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர் நம்ம அண்ணாமலை மேஸ்திரிக்கு நோ அவர் ஃப்ரெண்டு. சரி, பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான். டிசைனுக்கோசரம் செமையாக வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஹவர் ஸ்மார்ட் லைட் இருக்குது. அதுவோ பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் 2 இருக்கும். இந்த பர்த் ஒரு சென்டர் இங்கே வந்தீங்கன்னா சென்டரில் வந்து ஃபேன் ஜங்ஷன் வச்சு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைன் லைட் போடுற மாதிரி ஆப்ஷன். இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 லைட் வருது. இதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு 3 லைட் காமிச்சாங்க. அதே மாதிரி இதுலேயும் வருது 3 லைட்டு.
சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பசங்க உள்ளே வேலை செஞ்சுருக்காங்க பாத்ரூம்குள்ளே. உள்ள ஒரு பாத்ரூம் இன்னும் வேலை முடியல, ஃபினிஷிங் ஸ்டேஜு. சரி வாங்க போய் பார்ப்போம். ஹாய் சனு, வேலை முடிஞ்சுதா? போட்டுருக்காரு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபினிஷிங் ஆகிட்டுருக்கு இந்த பாத்ரூமில். இதில் வந்து டைவர்ட்டர் வந்து நம்ம வந்து மேலே வந்து உள்ள கலவை போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு கப் கொடுப்பாங்க. அதை வந்து மறக்காமல் எடுக்காமல் இருக்கணும். ரெண்டாவது அதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து 4 பைப்புக்கும் ஹோல்ஸ் போட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா மேல் பாத்ரூமும் வேலை கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சுது. கீழே 1.5 பைப் வாஷ் பேஷனுக்கெல்லாம் தூக்கி விட்டு அது போக வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட்ரு, ஃப்ளஷ் வால்வ் எல்லாமே வச்சிட்டோம். ஓகே, பாத்ரூம் வேலை ஓவர். சரிங்களா.